அன்பு நண்பர்களே வணக்கம். நாம் நிதி திட்டமிடல் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் நிதி சுதந்திரம் பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக நம்முடைய இன்கம் ஸ்டாப் ஆவதற்கான ரீசன் பற்றி இந்த முறையில் நாம் பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் ரிஸ்கில் இன்கம் ஸ்டாப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. 5 விதமான காரணங்களால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்கம்ங்கிறது ஸ்டாப் ஆகலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் ஜாப் லாஸ், பிஸ்னஸ் லாஸ். ஜாப் லாஸுங்கிறது இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களுக்கு இந்த ஜாப் லாஸ் பற்றி மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. லே ஆஃப்ம்பாங்க. லே ஆஃப் வந்துருச்சுன்னா அவங்களுக்கான இன்கம்ங்கிறது கட் ஆயிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் செய்யக்கூடிய மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வரி போன்ற விகிதங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுடைய வருவாய் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நமக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இல்னஸ். ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நபருடைய தேவையற்ற சூழல்கள், நோய்வாய்ப்படுகின்ற காலகட்டங்களில் அவருடைய இன்கம்ங்கிறது ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டிசபிலிட்டி அப்படிங்கின்ற ஒரு விதமான சூழல்களாலையும் இன்கம்ங்கிறது ஸ்டாப் ஆகும். அதற்கடுத்து ஆக்சிடென்டல் டெத்து, அதற்கடுத்து நேச்சுரல் டெத் போன்ற 5 விதமான காரணங்களால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்கம்ங்கிறது ஸ்டாப் ஆகும். அதை பற்றி முழுமையான தகவல்கள் தெரிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.